ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கலையை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரான ஸ்வீட் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது 5 மினிட்ஸில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இதை நல்லா பைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக ஹீட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையோட வாசம் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் பொட்டுக்கலைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். இது கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இது போல் மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீதி வச்சுருக்கிற 1/2 கப் பாலையும் நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை கைவிடாமல் 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சுன்னு. பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது சூடு ஆறின பிறகு நம்ம இதை நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. அது வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு இது நல்லா சூடு ஆறி வரட்டும். கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு இது போல் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா உருண்டைகளை உருட்டிக்கோங்க. வெடிப்பு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம பெருவிரலை வச்சு உள்ளே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்க்கவே பாதுஷா மாதிரி இருக்கும். இது போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பொட்டுக்கடலை வச்சு நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெனிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.